ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ ரெபக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே உம்முடைய எஜமானாகிய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போகும் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் தரைமட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் ரெபக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் வேலைக்காரன் எலெயாசர் தான் நினைத்து வந்த காரியம் வெற்றியாக தேவன் மாறச் செய்தார் என்பதை நன்றி உணர்வோடு தரைமட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறார். நாமும் கூட நம்முடைய தேவைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை தேவன் சந்திக்கும் போது நாமும் அவருக்கு நன்றி சொல்லி பணிந்து கொள்வது அவசியமான விஷயம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.